பால் கெட்டு போனாதான் பன்னீரா மாறும், திராட்சை கெட்டு போனாதான் ஒயினா மாறும். அதே மாதிரி வாழ்க்கையிலும் நீங்க கெட்டு போனாதான் நீங்க முன்னேற முடியும். நான் என்னுடைய 9 கடையை ஓபன் பண்ணி அதுல 4 கடையை க்ளோஸ் பண்ண அந்த நேரம் என்ன சுத்தி இருந்தவங்க எல்லாம் இவன் அவ்வளவுதான், இவன் பிசினஸ் படுத்துடுச்சு, இனி ஏந்திருக்கவே மாட்டான் தான் சொன்னாங்க. ஒரு சிலர் அதை பார்த்து சந்தோஷமும் பட்டாங்க. ஆனா அப்பதான் நான் ஒரு விஷயத்த நல்லா புரிஞ்சுக்கிட்டேன். ஒரு பால் எப்படி கெட்டு போய் தான் தன்மையை மாத்திக்கிட்டு இன்னும் அதிக விலைக்கு வியாபாரம் ஆகுதோ, ஒரு திராட்சை எப்படி ஃபெர்மெண்ட் ஆகி அது எக்ஸ்பென்சிவான ஒரு ஒயினா மாறுதோ, அதே மாதிரிதான் என் தப்ப நான் கண்டுபிடிச்சு என்ன ஷேப் பண்ணிட்டு அடுத்த மாசமே அடுத்த கடையை ஓபன் பண்ண. கெட்டு போயிட்டு நினைச்ச அந்த இடத்துலதான் என்னுடைய மதிப்பு இன்னும் அதிகமாச்சு. நீங்களும் உங்க தோல்விய இந்த கோணத்துல இருந்து பார்க்க கத்துக்கோங்க. வாழ்க்கையில ஒரு பெரிய அடி விழும் போதோ தோக்கும் போதோ நம்ம அவ்வளவுதான் நினைச்சிடாம எல்லாமே நாம இன்னும் எக்ஸ்பென்சிவா மாறணுங்கிறதுக்காகத்தான் புரிஞ்சுக்கோங்க. கெட்டு போனா குப்பைக்கு தான் போகணுங்கிறது இல்ல, ஒரு நாள் கோபுரத்துக்கும் போகலாம்.